Hi guys, welcome to Drona Vidyalaya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 10th ஓட trigonometry. Trigonometryனா என்ன? Tri அப்படினா 3 ன்னு அர்த்தம், கோணோனா ஆங்கிள் ன்னு அர்த்தம், மெட்ரினா மெஷர்மென்ட் ன்னு அர்த்தம். 9thல ஏற்கனவே இந்த சாப்டருக்கான இன்ட்ரோடக்ஷனோ சில முக்கியமான ஃபார்முலாஸோ நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ 10thல நம்ம என்ன பார்க்க போறோம்? அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கான யூசேஜை நீங்க இந்த 10thல தான் படிக்க போறீங்க. 9thல ஜஸ்ட் கால்குலேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணீங்க. ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கான கால்குலேஷன்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. பட் உண்மையான யூசேஜான இந்த அஸ்ட்ரானமர்ஸ், நேவிகேட்டர்ஸ், எப்படி அந்த செயிலர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணாங்க, அதுக்கு எப்படி ட்ரிக்னாமெட்ரியை யூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நீங்கள் படித்த எல்லா விஷயத்தையும் 9thல படித்த எல்லா விஷயத்தையும் ஒன்றா ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஸோ நீங்கள் நல்லா தெரியும், ட்ரைனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் மெஷர்மெண்ட் தான் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரை அப்படின்னா 3ன்னு அர்த்தம், கோனோனா ஆங்கிள்னு அர்த்தம், அண்ட் மெட்ரினா மெஷர்மெண்ட்டுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்டை பற்றி படிக்க போகிறோம், அதுவும் ரைட் ஆங்கிளாக இருக்க போது. இந்த சைட்ஸோட ரேஷியோவை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ்ன்னு சொல்ல போகிறோம். So any side by any side will give one trigonometry ratio. So sin theta அப்படிங்கிறது opposite by hypotenuse, cos theta அப்படிங்கிறது adjacent by hypotenuse. அதே மாதிரி tan thetaன்னு ஒன்று இருக்குது. tan thetaக்கு என்ன அர்த்தம்? opposite by adjacent. அதுக்கப்புறம் அதுக்கான reciprocal ratiosனு 3 இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் 9thல படிச்சாச்சு. ஒன்ஸ் அகைன் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்முலாஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் sin 90 minus theta வந்து cos theta, சிமிலர்லி cos 90 minus theta வந்து sin theta. ஸோ இது ஒரு பேர். அதே மாதிரி cosecant 90 minus theta வந்து secant theta, secant 90 minus theta வந்து cosecant theta. இதெல்லாம் நீங்கள் 9thலேயே படித்தது, 9thலேயே டிரைவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது tan 90 minus theta is equal to cot theta, cot 90 minus theta is equal to tan theta. இந்த 3 ஃபார்முலாவுமே, அதாவது 3 பேர் ஆஃப் ஃபார்முலாவுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சம்ஸை இங்கே ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஸ்கொயருக்கும் ஹோல் ஸ்கொயருக்கும் குழம்பிக்கக்கூடாது, ரெண்டும் ஒன்று தான். நான் சைன் தீட்டா அதை ஹோல் ஸ்கொயர்னு போட்டாலும் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். அதாவது 2 சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாவை நான் என்ன எழுதிக்க முடியும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. அதை இப்படியே ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், இப்படியே ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். உங்கள் புக்கில் இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க போகிறாங்க, அதனால் குழம்பிடாதீங்க. ஸோ அதே தான் எல்லா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸுமே நான் சைன் த ஹோல் ஸ்கொயர்னு போடுறதும் சைன் ஸ்கொயர்னு போடுறதும் ஒரே அர்த்தம் தான். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எப்படி டிரைவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து 9thல படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து 0, 30, 45, 60, 90க்கு மட்டும் எப்படி ஆங்கிள்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம 9thலேயே டிரைவ் பண்ணிட்டோம். இந்த டேபிள்ஸும் நீங்கள் கட்டாயமாக 10th படிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் படிக்கலைன்னா இப்போ மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இதிலிருந்து தான் உங்களுக்கு 10த்துக்கான முக்கியமான ஃபார்முலாஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம நேம் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ ஆப்வியஸாக எனக்கு என்ன தெரியும், ஏபி தான் ஹைப்போட்டெனியஸ். ஸோ நான் இதை ரெஃபரன்ஸ் ஆங்கிளாக எடுத்துக்கிறேன். அப்போது எனக்கு பிசி எனக்கு என்னவா இருக்க போகுது? அட்ஜசன்ட். அண்ட் ஏசி எனக்கு என்னவா இருக்க போகுது? ஆப்போசிட். தட் இஸ் திஸ் இஸ் ஆப்போசிட், திஸ் இஸ் ஹைப்போட்டெனியஸ் அண்ட் திஸ் இஸ் அட்ஜசன்ட். ஸோ எனக்கு பைத்தகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஏ பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அதானே? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷனை ஏதாவது ஒரு நம்பரை வச்சோ இல்லை ஒரு சைடை வச்சோ இல்லை இதை காமனாக ஃபுல்லாக டிவைட் பண்ணால் அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ மாறாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1 ஃபுல்லாகவே டிவைட் பை ஏபி ஸ்கொயர்னு போடுறேன். அப்போ ஃபுல்லாகவே ஏபி ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் ஏபி ஸ்கொயர் டிவைட் பை ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் plus BC square by AB square. எனக்கு என்ன தெரியும், AB square by AB square 1. அப்போ 1 is equal to AC அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஆப்போசிட். அப்போ AC ஆப்போசிட்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி ABங்கிறது ஹைப்போட்டெனியஸ் இல்லையா, ஹைப்போட்டெனியஸ்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் ப்ளஸ் சிமிலர்லி BC அப்படிங்கிறது எனக்கு என்னது? அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் ஏபிங்கிறது ஹைப்போட்டெனியஸ், த ஹோல் ஸ்கொயர்.
எனக்கு நல்லா தெரியும் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியஸ் அப்படிங்கிறது என்ன ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ sin தீட்டா. அப்போது 1 இஸ் ஈக்குவல் டு சைன், இங்கே மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் அதே மாதிரி அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியஸ்ங்கிறது காஸ், அதனால் இது காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்படி தான் உங்களோட ஃபஸ்ட் ஐடென்டிட்டி டிரைவ் ஆகுது. எல்லாருமே sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிறத மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. பட் இப்படி தான் அது வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ஒரு ஃபார்முலாவாக பார்க்கக்கூடாது. இதுவே ஆக்சுவலாக 5 ஃபார்முலா. எப்படி அப்படின்னா 1 ஈக்குவல் டு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ஜஸ்ட் இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஈக்குவல் டு தான்னா சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ்னு மாறும். அதே மாதிரி sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அதே தான். இப்போ சைன் எங்கே வச்சுட்டு காசை இந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போ இது 3வது ஃபார்முலாவாக மாறிடுச்சு. அது 1, இது 2, இது 3. இன்னும் 2 ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா என்னவா இருக்கும்? ஜஸ்ட் இதுக்கோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். அப்படி தானே? அதே மாதிரி சைன் தீட்டா எனக்கு என்னவா இருக்கும்? 2 சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துருந்தா வந்திருக்கும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக வந்திருக்குமா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சால் கூட பார்க்குறதுக்கு 5 ஃபார்முலா. எனிவே இந்த 2 ஃபார்முலாவை நம்ம புக்கில் யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த ஃபார்முலா படித்தாச்சு கரெக்டாக. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத படித்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை டிரைவ் பண்ண போகிறேன். எப்படி அதை டிரைவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, திருப்பி அதே மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். தீட்டா எடுத்துக்கலாம், ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இப்போது அதே பைத்தகரஸ் தியரம் எழுதுகிறேன். ஏபி ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஓகே, இப்போது போன தடவை நான் ஹைப்போட்டனியஸை வச்சு டிவைட் பண்ணேன் கரெக்டாக. போன தடவை நான் என்ன பண்ணேன்? ஹைப்போட்டனியஸை வச்சு டிவைட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அட்ஜசன்ட் வச்சு டிவைட் பண்ண போகிறேன். அதாவது பிசியை வச்சு டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுது? பிசி ஸ்கொயர் டிவைட் பை பிசி ஸ்கொயர் டிவைட் பை பிசி ஸ்கொயர். யோசிச்சு பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது எனக்கு ஹைப்போட்டனியஸ். அப்போது ஹைப்போட்டனியஸ் டிவைட் பை பிசி அப்படிங்கிறது அட்ஜசன்ட், அட்ஜசன்ட் த ஹோல் ஸ்கொயர். என்ன பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட்டு அந்த ஏபின்ற சைடு நேம் என்னவோ அதை கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இப்போ பிசி பை பிசி என்ன ஆகும்? 1 ஆகிடும். கட் பண்ணிடலாமா? பிசி பை பிசி சேம் 1 ப்ளஸ் ஏசி எனக்கு என்னது? ஆப்போசிட். ஏசிங்கிறது என்னது? எனக்கு ஆப்போசிட் பை பிசி எனக்கு என்னது? அட்ஜசன்ட். பிசி எனக்கு என்னது? அட்ஜசன்ட். ஸோ ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஹைப்போட்டனியஸ் பை அட்ஜசன்ட் என்னது? சீக்கன் தீட்டா. ஸ்கொயர் இருக்கிறதுனால சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் என்னது? tan. ஸோ tan ஸ்கொயர் தீட்டா. ஒன்ஸ் அகெயின் இது ஒரு ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சாலும் இது எத்தனை ஃபார்முலா? 5 ஃபார்முலா. எப்படி? இது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. நான் இதை இப்படியும் எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா வில் பி ஈக்குவல் டு 1 எழுத முடியுமா? அதே மாதிரி சீக்கன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா எழுதலாமா? அதே மாதிரி இன்னும் எப்படி எழுதலாம்? tan ஸ்கொயர் தீட்டா வில் பி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இந்த 1 இந்த பக்கம் அனுப்புகிறேன். ப்ளஸ்ஸாக இருக்கிற 1 மைனஸ் 1 ஆகிடும். அதே மாதிரி tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. எனிவே சொன்ன மாதிரியே இந்த ஸ்கொயர் ரூட்டில் வர்ற இந்த 2 விஷயமும் உங்கள் புக்கில் யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஹையர் கிளாஸஸ்க்கு தேவைப்படும். ஸோ 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேர்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா என்ன? 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த 3வது ப்ரூஃப், தட் இஸ் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா எப்படி வந்ததுன்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ வில் நேம் இட் அஸ் ஏபிசி அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது இதை ரெஃபரன்ஸ் ஆங்கிளாக எடுத்துக்கலாம் தீட்டா.
இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி பைத்தகரஸ் தியரத்திலிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஹைப்போடெனியஸை வச்சு ஃபுல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணோம். ரெண்டாவது என்ன பண்ணோம், அட்ஜசண்ட்டை வச்சு ஃபுல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணோம். இப்போ ஆப்போசிட்டான ஏசியை வச்சு ஃபுல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆப்போசிட் ஏசி, ஸோ ஏசியை வச்சு டிவைட் பண்ணுறேன். ஸோ ஏசி ஸ்கொயர் டிவைட் பை ஏசி ஸ்கொயர் டிவைட் பை ஏசி ஸ்கொயர். ஸோ ஏபி அப்படிங்கிறது ஹைப்போடெனியஸ், ஏசி அப்படிங்கிறது ஆப்போசிட். ஸோ ஹைப்போடெனியஸ் டிவைட் பை ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 1 வரும். ஸோ 1 ப்ளஸ் பிசி அப்படிங்கிறது எனக்கு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ ஹைப்போடெனியஸ் பை ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ ஹைப்போடெனியஸ் பை ஆப்போசிட் என்னன்னு எழுதிக்கலாம், கொசிக்கன் எழுதிக்க முடியும். ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் என்னன்னு எழுதிக்கலாம், காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, 1 plus cot square theta is equal to cosecant square theta. Once again, இது ஒரு ஃபார்முலா கிடையாது. We can write it as 5 formulas. That is cosecant square theta minus cot square theta is equal to 1. அதே மாதிரி cot square theta என்னன்னு எழுதிக்கலாம், cosecant square theta minus 1 எழுதிக்கலாம். And once again, cosecant square theta is equal to square root of 1 plus cot square theta, and cot theta is equal to square root of cosecant square theta minus 1. ஸோ இது 5 ஃபார்முலா. ஒன்ஸ் அகைன் இந்த 2 ஃபார்முலா இந்த சாப்டரில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, மிச்ச 2ம் நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் ஒரு தடவை இந்த ஃபார்முலாஸை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர், 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர். இப்போது நீங்கள் ரொம்ப ஒரிப்படுற அந்த ப்ரூவிங் சம்ஸ், எப்போ ப்ரூவிங் சம்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் கேட்டாலும் இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு தான் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் அதை எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி இதாக இருக்கணும்னா, முதல்ல உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஒரு கொஸ்டினை உங்கள் புக்கில் போட்டிருக்கிற மாதிரி தான் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, எழுதாதீங்க. முதல்ல sin ஸ்கொயர் தீட்டா, இங்கே வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணோம், tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா. இதை பார்த்த உடனே நான் எய்தர் இந்த 2 சைடில் எதை எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணணும். எனக்கு RHS இருக்குது, LHS இருக்குது. எய்தர் நான் RHSலேருந்து LHS கொண்டு வரலாம், இல்லை LHSலேருந்து RHS கொண்டு வரலாம். எது உங்களுக்கு வசதின்னு பாருங்கள். அப்புறம் என்னதை சேஞ்ச் பண்ணால் எனக்கு இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிங்க. எல்லாரும் நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, tan ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா தெரியுமோ அதை கீழே எழுத ஆரம்பிச்சிடுறீங்க. டோன்ட் டூ தட். 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு ஃபைனல் எப்படி கொண்டு வர போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுத ஆரம்பிங்க. இல்லைனா அந்த சம் சுற்றிக்கிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ இந்த சம்மை நான் 2 விதமாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா எடுத்துகிட்டு அந்த சைடு கொண்டு வரலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போது இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை என்ன எழுதிக்கிறேன், sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஏன்னா sin பை காஸ் தான் எனக்கு என்னது, tan. அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால ஜஸ்ட் நானும் அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கிறேன். மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேயும் sin ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் sin ஸ்கொயர் இருக்குது. sin ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடுறேன். sin ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு வரும். கரெக்டாக? இப்போ யோசிச்சு பாருங்க, 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்னன்னு எழுதலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். கரெக்டா? அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 நான் என்னன்னு எழுதிக்க முடியும், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ஐடென்டிட்டி நம்ம டிரைவ் பண்ணோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ எனக்கு என்ன கிடச்சிடுச்சு, சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிடுச்சு. ஸோ நான் இதே இருக்கிற மாதிரி எழுதணும்னா இங்கே பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் வந்து நான் சைன் ஸ்கொயர் முதல்ல எழுதினாலும் tan ஸ்கொயர் முதல்ல எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போது tan ஸ்கொயர் தீட்டா டாட் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இப்போ ரெண்டாவது மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம்.
நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இந்த சைடு எடுத்துக்கிறேன். தட் இஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா எடுத்துக்கிறேன். இதிலிருந்து என்ன பண்ணுறேன், tan ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயருக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஃப்ரம் த ஐடென்டிட்டி காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதிலிருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரி, இப்போயும் இது எப்படி மாற்றினு தெரியலனா போய் இன்னொரு தடவை ஃபார்முலாவை படிச்சுட்டு வாங்க, இதிலே இருக்காதீங்க. ஸோ tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், tan ஸ்கொயர் தீட்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை இப்படி இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டா tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா tan தீட்டாவை சைன் பை காசுன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, காஸ் காஸ் கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்கு எழுதுங்க பார்ப்போம், tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஹென்ஸ் ப்ரூவ். பாருங்க, ரெண்டு வகையில் ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணாலும் நமக்கு மார்க் கொடுப்பாங்க, யாரும் எதுவும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் எடுத்த உடனே எழுத ஆரம்பிக்காதீங்க, மனசில் ஒரு 4 ஸ்டெப்பை ஓட்டுங்க. என்ன பண்ணலாம், இதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமா. நான் எப்பயுமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, எந்த சைடு நிறைய ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். சம்முக்கு நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த சைடில் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சைடு சூஸ் பண்ணாலும் வரும், எந்த சைடு சூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்கு, ப்ரூவ் தட் sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a. இங்கேயும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நான் எந்த சைடு வேணாலும் எடுக்கலாம். பட் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு சின்ன க்ளூ என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற 1 plus cos a இங்கே 1 minus cos aன்னு இருக்குது. இந்த மாதிரி வந்தாலே இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தால் ஆன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், சம் எடுத்த உடனே எழுத ஆரம்பிக்காதீங்க, 2 நிமிஷம் யோசிங்க. 1 by sin a by 1 plus cos a, இங்கே 1 minus cos a. அப்போ 1 minus cos a வந்திருக்குன்னா இது டினாமினேட்டரோட கான்ஜுகேட் மேலே இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ண ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை கான்ஜுகேட்ஸ். டினாமினேட்டரோட கான்ஜுகேட்ஸை நம்ம பண்ணோம்னா வர்றதுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 plus cos a ஓட கான்ஜுகேட்டான 1 minus cos a-வை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ sin a டிவைட் பை 1 plus cos a இன்ட்டு 1 minus cos a பை 1 minus cos a. இப்போ கான்ஜுகேட்னா ஒன்றும் இல்லைப்பா, டினாமினேட்டரில் நடுவில் என்ன சைன் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் கான்ஜுகேட். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை பார்க்குறதுக்கு a + b மாதிரியும் இதை பார்க்குறதுக்கு a - b மாதிரியும் இருக்குது இல்லையா. a + b a - b என்னன்னு எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இது sin a 1 minus cos a டிவைட் பை இதை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதுனா 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் என்ன எழுதிக்கலாம், a + b a - b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். ஏக்கு பதிலாக 1ம் bக்கு பதிலாக cos a-வும் இருக்குது. அப்போ cos ஸ்கொயர் a. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஐடென்டிட்டி தட்டுப்படணும். 1 minus cos ஸ்கொயர் a-வை என்னன்னு எழுதிக்க முடியும், sin ஸ்கொயர் a-ன்னு எழுதிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் sin a இன்ட்டு 1 minus cos a டிவைட் பை என்ன வரணும், sin ஸ்கொயர் a. sin ஸ்கொயர் ஏனா என்ன அர்த்தம், 2 தடவை கீழே சைன் இருக்குன்னு அர்த்தம், மேலே ஒரு தடவை சைன் இருக்குது. ஸோ இதையும் இந்த ஸ்கொயரையும் நான் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா இங்கே 2 சைன் இருக்குன்னு அர்த்தம், 2 தடவை சைனில் ஒரு சைன் போயிடுச்சு. அப்போது அட்லாஸ்ட் எனக்கு என்ன மிச்சம் இருக்குது, 1 minus cos a டிவைட் பை sin a. பாருங்கள், இதனை ப்ரூவ் பண்ணணும் கரெக்டா. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ரிக்னாமெண்ட்ரியோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயிலர்ஸோ இல்லை அந்த காலத்தில் ட்ராவலிங் பண்ணவங்களோ எப்படி அவங்களோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் அந்த காலத்தில் இந்த ட்ரிக்னாமெட்ரி மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. எப்படி ஒரு ஹைட்டை டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதை எப்படி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பார்ட் ஆஃப் திஸ் சாப்டரில் பார்க்க போகிறோம். ஆஸ் த நேம் சேஸ், ஹைட்டும் டிஸ்டன்ஸும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்? ஒன்ஸ் அகைன் இங்கேயும் எனக்கு வந்து ட்ரையாங்கிள் தான் ஹெல்ப் பண்ண போகுது. எனக்கு முதல் முக்கியமான விஷயம் இந்த இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா லைன் ஆஃப் சைட். ஸோ நம்ம சில டேர்ம்ஸ், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னா லைன் ஆஃப் சைட். ஒரு ஆள் இருக்கார், அவர் ஒரு டாப் ஆஃப் த ட்ரீயை பார்க்குறாரு. இப்போ நல்லா பாருங்களேன், அந்த ட்ரீ வந்து எனக்கு ஆப்போசிட்டாகவும், இதை நான் ரெஃபரன்ஸ் ஆங்கிளாக எடுத்துக்கிட்டேன்னா அந்த ட்ரீ வந்து எனக்கு ஆப்போசிட்டாகவும், அந்த கிரவுண்டு வந்து எனக்கு அட்ஜசண்ட்டாகவும், அவர் லைன் ஆஃப் சைட் பார்க்குறாருல்ல அது வந்து ஹைப்போட்டனியஸாகவும் எனக்கு இருக்கும். இப்போது முன்னாடியெல்லாம் இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏதாவது 2 சைடு தெரிஞ்சால் 3வது சைடு கண்டுபிடிக்க முடியும்னு தெரியும். ஆனால் எனக்கு ட்ரிக்னாமெட்ரி படித்ததுக்கப்புறம் எனக்கு ஆங்கிள் தெரிஞ்சிடுச்சுன்னா, ஒரு சைடும் ஒரு ஆங்கிளும் தெரிஞ்சிடுச்சுன்னா மிச்சம் 2யும் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. முன்னாடி எனக்கு 3 சைடு ஆஃப் ட்ரையாங்கிளில் 2 சைடு தெரிஞ்சால் தான் 3rd சைடு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரிக்னாமெட்ரியோட யூஸோட ஒரு ஆங்கிளும் ஒரு சைடும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்னால் என்ன பண்ணிட முடியும்? அதர் 2 சைட்ஸை கால்குலேட் பண்ணிட முடியும். இதுதான் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, லைன் ஆஃப் சைட்னா என்ன? அவர் எதை பார்க்குறாரு அப்படிங்கிறது பேர் தான் லைன் ஆஃப் சைட். அந்த லைன் ஆஃப் சைட் தான் எனக்கு ஹைப்போட்டனியஸாக மோஸ்ட்லி இருக்கும். ஸோ எனக்கு இதில் 2 விஷயமான ஆங்கிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இன்னொன்று வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லும் போது நான் மேலே என்னோட கழுத்தை மேலே தூக்கி பார்க்குற எல்லா விஷயமுமே எனக்கு என்னவாக இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனாக இருக்கும். எலிவேஷன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹைட். ஸோ நான் இப்படி பார்க்குறேன். எப்போல்லாம் என்னோட இது என்னோட ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா எனக்கு இதுக்கு மேலே பார்க்குற எல்லா விஷயமும் எனக்கு என்னது? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதுவே நான் ஒரு ஹைட்டில் நிற்கிறேன், நான் ஒரு பில்டிங் மேலே நிற்கிறேன், அப்புறம் கீழே வர்ற விஷயத்தை பார்க்குறேன், அப்போ எனக்கு ஆங்கிள் வந்து இப்படி போகுது. இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து நான் மேலே பார்த்தா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், என் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே பார்த்தா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது 2 தான் இந்த 3 விஷயம்: லைன் ஆஃப் சைட், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது 2மே தெரியணும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லும் போது நான் கீழேருந்து ஒரு டவரோட ஹைட்டை பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை மேலே பறக்கிற ஒரு பறவையோட ஹைட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், மேலே பார்க்குறேன். இப்போது இதுவே நான் ஒரு ஹைட் பில்டிங்கில் இருக்கிறேன், கீழே இருக்கிற பாலை பார்க்குறேன், இல்லை கீழே ஓடுற காரை பார்க்குறேன், நான் ஒரு லைட் ஹவுஸ் மேலே நின்றுட்டு கீழே வர்ற ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறேன், அப்போ என்னவாயிடும்? அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆகிடும். இந்த லைன் இருக்குல்ல, பிங்க் கலர் லைன், இதை தான் நான் ஆங்கிள் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இதுதான் என்னோட ஸ்ட்ரெயிட் லைன், இதுக்கு மேலேயும் கீழேயும் தான் என்னோட ஆங்கிள் போகும். சரியா? சரி, இதை எப்படி சார் சம் போடுறது? நான் சொன்ன பேசிக் கான்செப்ட். நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போது பெரிய பெரிய கதையாக கொடுத்துருக்கலாம். பட் டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஆங்கிள், அவ்வளோதான். நான் எப்படி டயக்ராம் வரைய போகிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? எ டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிக்கலி ஆன் த கிரவுண்ட். எஸ், ஒரு வெர்டிக்கலி ஒரு டவர் வந்து ஸ்டாண்ட் ஆகிருக்கு. அப்போது இதுதான் அந்த டவர் PQ. ஓகே, ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்டில் இருந்து which is 48 meter away from the foot. இந்த இடத்துல இருந்து 48 meter away from the footல angle of elevation, அவங்க அந்த வேர்டை நோட் பண்ணுங்க, angle of elevation. ஸோ நான் கீழே இருந்து மேலே இருக்கிற அந்த டவரோட டாப்பை பார்த்துருக்கேன், which is 30 degree. சரியா? angle of elevation on the top of the tower is 30 degree. ஸோ இதுதான் என்னோட டயக்ராம். ஸோ நான் இங்கேருந்து பார்த்துருக்கேன், இதை மேலே பார்க்கும் போது எனக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு? 30 degree ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட், நான் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கேன் டவர்லேருந்து? 48 meter தள்ளி இருக்கிறேன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. PQR அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். PQRங்கிறது என்னது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 தெரிஞ்சிருச்சுன்னா 3வது பைத்தகரஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? எனக்கு இங்கே 48 மீட்டர்னு தெரியும். எய்தர் ஹைப்போட்டனியஸோ இல்லை எய்தர் ஹைட்டோ தெரிஞ்சிருந்தா என்னால் 3rd சைடை கண்டுபிடிக்க முடியும். இங்கே எனக்கு ஹைட்டு கண்டுபிடிக்கணும்னா ஹைப்போட்டனியஸ் தெரிஞ்சிருந்தா கண்டுபிடிக்க முடியும். பட் எனக்கு தரல. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் ரேஷியோஸை வச்சு ஆங்கிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இதான ரெஃபரன்ஸ் ஆங்கிள். அப்போ இது ஆப்போசிட். எனக்கு என்ன தெரியும்? அட்ஜசன்ட் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? அட்ஜசன்ட் தெரியும். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் சேர்ந்து வர்ற மாதிரி என்ன ஆங்கிள் உங்களுக்கு தெரியும்? என்ன ரேஷியோ உங்களுக்கு தெரியும்?
அதாவது ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் என்னது? tan தீட்டா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? tan 30 எடுத்துக்கிறேன். ஏன் tan 30 எடுத்தேன்? பிகாஸ் எனக்கு தெரிஞ்சது அட்ஜசன்ட்டு, நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட்டு. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ரேஷியோவை எடுக்கணும். அப்போ tan தீட்டா தானே கரெக்டு? அப்போ tan 30. ஏன் tan 30? என்னோட ரெஃபரன்ஸ் ஆங்கிள் 30 இருக்குது. ரெஃபரன்ஸ் ஆங்கிள் 30 இருக்குது. அப்போ tan 30 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஹெச். ஏன் பிக்யூங்கிறது என்னது எனக்கு இங்கே? ஹெச் டிவைட் பை எனக்கு இது என்னது? 48. ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ நான் 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 48ன்னு எழுதிக்கிறேன். எனக்கு தேவை ஹெச். அப்போ 48 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிடலாம். அப்போ 48 டிவைட் பை √3 இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 48 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தானே. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? 3 × 16 எழுதிக்கிறேன். ஏன் இதை எப்படி எழுதுனேன் அப்படின்னா 3 நான் √3 × √3ன்னு எழுதலாம். 3 அப்படிங்கிற விஷயத்தை நான் என்ன எழுதுறேன்? √3 × √3 × 16 எழுதிக்கலாம். கரெக்டா? இப்போ √3 கேன்சல் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? 16√3. பக்கத்தில் மீட்டர் எழுத மறக்காதீங்க. அந்த மீட்டர் எழுதுனா அரை மார்க் போகும். யூனிட் கட்டாயம் எழுதணும். ஏன் நான் இங்கே மீட்டர் எழுதுறேன்னா இங்கே கொடுத்துருந்தது மீட்டர். அப்போ ஹைட் என்னது? 16√3 மீட்டர். சார் √3 வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணுமா? அப்படி √3 வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும்னா கொஸ்டின்லேயே √3யோட வேல்யூவை உனக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினில் கொடுக்கல, அதனால் நான் மல்டிப்ளை பண்ணல. இல்லைனா நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். புரிஞ்சுதா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? என்ன ரெஃபரன்ஸ் ஆங்கிள்னு பார்க்குறோம், என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறோம். அந்த கண்டுபிடிக்கிறது ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சது, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ரேஷியோவை எடுக்கணும். ரொம்ப சிம்பிள். எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட், எனக்கு தெரிஞ்சது அட்ஜசன்ட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இருக்கிற மாதிரியான ஒரே ரேஷியோ tan தீட்டா. tan தீட்டா இல்லைனா cot தீட்டா இருக்குது, பட் tan தீட்டா தான் சிம்பிள். ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு h பை 48. ஏன்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் h, அட்ஜசன்ட் வந்து 48. அதுக்கப்புறம் வெறும் கால்குலேஷன் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்மு. இந்த சம் ரெண்டாவது வேக என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ships are sailing in the sea on the either side of the lighthouse. ஸோ லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ்க்கு இந்த பக்கமும் எனக்கு என்ன இருக்குது? 2 ஷிப்பு போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் as observed from the ships are 30 and 45. ஒரு சைடு வந்து 30, இன்னொரு சைடு வந்து 45. அண்ட் ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 200ன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்பு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, போன தடவை கொடுத்த சம்மே 2 தடவை போட போகிறோம். இங்கே பாருங்கள், இதை மறைச்சிட்டு பாருங்கள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? அதாவது ஏபிசி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏபிடி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபிசி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஏபிடி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சிடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். அப்போ நான் முதல்ல என்ன கண்டுபிடிப்பேன்? இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் மட்டும் வச்சுட்டு சிஏவை கண்டுபிடிச்சிருவேன். அடுத்து இந்த ட்ரையாங்கிளை வச்சுட்டு ஏடியை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிடச்சிட்டு போகுது. ரொம்ப சிம்பிள் தானே? ஸோ திருப்பி நம்ம முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துகிட்டு போடலாமா? அந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். அதாவது லைட் ஹவுஸ் இருக்குது, லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஷிப்புக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி போகுது. இப்போ இது என்ன? இந்த ஆங்கிள் வந்து 30. எனக்கு என்ன தெரியும்? இது 200 மீட்டர்னு தெரியும். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதை தான் கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் அகெயின் எனக்கு எது 2 ரிலேட் ஆயிருக்கு? ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் ரிலேட் ஆயிருக்கு. கரெக்டாக? இதான ஆப்போசிட், இதான அட்ஜசன்ட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் ரிலேட் ஆகிருக்கிற மாதிரியான ரேஷியோ என்ன இருக்குது? tan தீட்டா. வெரி குட். அப்போ tan 30 இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்லேருந்து பார்த்தோம்னா ஆப்போசிட் வந்து எனக்கு 200. அட்ஜசன்ட் எவ்வளோ தெரியாது, நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதை எக்ஸு, இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது x + y. அப்போ இது எக்ஸ், அப்போ இது எக்ஸ். சரியா? tan 30 எவ்வளோ? 1/√3. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 200/x. அப்போ எக்ஸ் எவ்வளோ? 200√3. சரி, இந்த இதில் √3யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக இதை ஆட் பண்ணி √3யோட இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 200√3. இது வந்து மீட்டர். கரெக்டாக? மீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் மீட்டர்னு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் போகலாம். இது வந்து 45 டிகிரி.
அண்ட் ஒன்ஸ் அகெயின் இங்கேயும் எனக்கு என்ன தான் தேவைப்படுது, எனக்கு தேவை வந்து அட்ஜசன்ட் தான். எனக்கு தேவை என்னது, அட்ஜசன்ட். அப்போ அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் இருக்கிற மாதிரி திருப்பி எனக்கு tan θ தான் தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், tan 45 is equal to from second triangle இது சரியா, tan 45 is equal to என்ன வரப்போகுது 200 டிவைட் பை ஒய். கரெக்டா, இங்கே 200 டிவைட் பை ஒய் தானே இருக்குது. அப்போ 45 என்னப்பா, tan 45 1. அப்போது y is equal to 200. முடிஞ்சிருச்சா. இப்போது x plus y தான் distance between ships. The distance between the ships என்ன வரப்போகுது 200 √3 plus 200. கரெக்டா. அப்போ என்ன பண்ணிடலாம், காமனாக 200 வெளியே எடுத்துடலாமா. ஸோ 200 காமனாக வெளியே எடுத்துட்டா √3 + 1. √3க்கான வேல்யூ 1.732 + 1 போட்டால் 2.732. 200 into 2.732. Okay, this can be written as 2 into 273.2. ஸோ அப்போ 273.2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா வரப்போகிற ஆன்சர் மீட்டரில் இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 273.2 into 2. ஸோ 4, 6, 14, 5. ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் எவ்வளோ 546.4 மீட்டர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷிப் என்ன வரப்போகுது எனக்கு 546.4 மீட்டர். சிம்பிளாக ஒன்றும் இல்லை, போன சம்மே உங்களுக்கு அதுக்கு 2 மார்க் தானே தர முடியும், ஒரு 4 மார்க் 5 மார்க் சம்மா கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பிடிச்சு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன தடவை எனக்கு எய்தர் சைடில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் இருந்தது, இப்போ ஒரே சைடில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும். இந்த கொஸ்டினை பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் ஆன் த கிரவுண்டில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த டவர். ஸோ என்கிட்ட இப்படி இருக்குது, ஒரு பில்டிங் மேலே ஒரு டவர் இருக்குது, அதோடைய டாப்பும் பாட்டமும் என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ டாப் ஆஃப் த டவர் வந்து 45ம், பாட்டம் வந்து 45ம், டாப் வந்து 60ம் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். எனக்கு தேவை இந்த டவரோட ஹைட்டு மட்டும்தான். எனக்கு என்ன தெரியும், இந்த பில்டிங்கோட ஹைட்டு 30ன்னு தெரியும். அப்போது இங்கே எனக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே பிசி ஒரு ட்ரையாங்கிள் விச் இஸ் வித் 45 டிகிரி, அதே மாதிரி வித் 60 டிகிரிக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ எனக்கு இங்கேயும் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. எனக்கு தேவை ஹைட் ஆஃப் த டவர் அலோன் ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஏபிபி. இங்கே பாருங்கள், ஏபிபி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ஆங்கிள் 45 டிகிரி இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது 45 டிகிரி அண்ட் இது என்னது 90 டிகிரி. ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இதோட ஆப்போசிட் வந்து 30 மீட்டர்னு தெரியுது. இதோட ஆப்போசிட் எவ்வளோ 30 மீட்டர்னு தெரியுது. ஸோ நான் இதை வச்சுட்டு என்னோட அட்ஜஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் tan 45 யூஸ் பண்ணால் போதும். ஏன் tan 45 யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இருக்கிற மாதிரி வர்ற ஒரு ஒன் ஆஃப் த ரேஷியோ வந்து tan 45. tan 45 இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எழுதிக்க போகிறேன், ஆப்போசிட் 30 விச் இஸ் அன்னோன். இந்த அன்னோனான பிபியை கீழே எழுதிக்கிறேன். அன்னோன் வந்து பிபி. ஸோ இது வந்து பி, இது வந்து பி, இது வந்து ஏ. இப்போ tan 45 1. ஸோ பிபி இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்க போகுது, அப்போது 30 கிடைக்க போகுது. அப்போ பிபியும் எனக்கு என்னது தான் 30 தான். பிபியும் எனக்கு என்னது 30 மீட்டர்ஸ். கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இது 13 தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 13 தெரிஞ்சிடுச்சு. இப்போ 60 டிகிரி இருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு போகிறேன். 60 டிகிரி இருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போனேன் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் எனக்கு எப்படி இருக்க போகுது, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி அண்ட் இந்த ஹைட், ஹோல் ஹைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு அப் எனக்கு என்னவா இருக்க போகுது 30 + hன்னு இருக்க போகுது. கரெக்டா. ஏன், இந்த ட்ரையாங்கிளில் இதுலேருந்து இது வரைக்கும் 30, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 30 + ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஹைட் ஆஃப் த டவர் தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல இப்போ இந்த இது நான் போன இதில் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது என்னுடைய பி, பி அண்ட் சி
இப்போ நான் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். பிபி போன ட்ரையாங்கிளில் கண்டுபிடிச்சிட்டேன், which is 30 meters. அப்போ 30 meters. சரியா? இப்போது எனக்கு இந்த tan 60 யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்? tan 60 ஏன் திருப்பி tan யூஸ் பண்ணுறேன்? எனக்கு இது ரெண்டு தான் ரிலேட் ஆகிருக்கு. நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச். இது ரெண்டு ரிலேஷனில் தான் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? tan 60 is equal to 30 plus h divide by 30. tan 60 எவ்வளோப்பா? அது √3. tan 60 அப்படிங்கிறது √3. ஸோ √3 is equal to 30 plus h divide by 30. ஸோ 30 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 30 √3 which is equal to 30 plus h. எனக்கு h தான் வேணும். ஸோ h is equal to 30 √3 minus 30. இந்த 30 காமனாக வெளியே எடுத்துடலாமா? எடுத்துட்டா எனக்கு √3 minus 1ன்னு வரும். ஸோ √3 minus 1 அப்போ 1 minus 732ல் எனக்கு என்ன ஆகிடும்? வெறும் 732ன்னு ஆகிடும். ஸோ ஏன் 30 √3 வந்து 1 minus 732 minus 1 என்ன வரப்போகுது? 0.732ன்னு வரும். ஸோ 0.732. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 7 3 2 into 3. ஸோ 6 9 21. இப்போ நான் எனக்கு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தது. இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன், ஏன்னா 30 இருந்ததுனால 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தது. ஸோ நான் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது? 2196 21.96 மீட்டர். 21.96 மீட்டர். 21.96 அப்படிங்கிறது என்னது? ஒன்லி த ஹைட் ஆஃப் த டவர். இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே இருந்த ட்ரையாங்கிள் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிரவுண்டை கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த என்னுடைய பாயிண்ட்டுக்கும் என்னுடைய பில்டிங்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அது tan 45 இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் வச்சு ஏபிபி ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரையாங்கிளான சிபிபியிலிருந்து 60 டிகிரி யூஸ் பண்ணி ஹைட் ஆஃப் த டவர் அலோன் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு விஷயம் நீங்கள் இங்கே தப்பு பண்ணுவீங்க. இந்த ரெண்டாவது இது ஹைட் எடுக்கும் போதும் நீங்கள் 13 எடுப்பீங்க. தப்பு. ஏன்னா இது 30 + h. எனக்கு தெரிய வேண்டியது இந்த h தான். அதையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 21.96 தான் ஆன்சர். ஸோ இப்போது என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் யூஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் என்ன சொல்லுது அப்படின்னா, எ பிளேயர் sitting on the top of the tower of an height 20 meter observes the angle of depression of a ball laying on the ground as 60 degree. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிங்க் கலர் லைன் நமக்கு என்னது? ஆங்கிள் ஆஃப் ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து அவர் 60 டிகிரியில் கீழே இருக்கிற பாலை பார்க்குறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு அர்த்தம். பட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இப்போ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையும் போது எனக்கு இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் எனக்கு என்னவா மாறிடுது? ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸாக மாறிடுது. ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேரலல் லைன்ஸ். இந்த ரெண்டு லைனும் பேரலாக தான் இருக்க போகுது. அப்போது எனக்கு இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் என்னவா மாறிடும்? ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸாக மாறிடும். அப்போ இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி தான். இப்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சம் இப்போ என்னவா? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சம்ஸ் என்னவா மாறிடுச்சு? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சம்மாக மாறிடுச்சு. ஸோ கொடுத்துருக்கிற டிகிரி எனக்கு கரெக்டாக டயக்ராம் வரைஞ்சி அது ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிளாக இருக்கான்னு பார்த்துட்டு, நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமான சம். இந்த இடத்துல இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ற வார்த்தையை தவிர இது வந்து ரொம்ப சாதாரணமான சம். ஏன்னா எனக்கு ஆங்கிள் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த டிப்ரெஷன் ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பால். ஸோ இந்த BA அப்படின்ற டிஸ்டன்ஸ், இந்த எக்ஸை தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சாதாரணமான சம். இதுக்கப்புறம் இந்த டயக்ராம் வரையணும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்லேருந்து இப்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்போ இது 60 டிகிரின்னு இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எனக்கு தேவைப்பட போகிறது அட்ஜசன்ட் அண்ட் எனக்கு தெரிஞ்சது ஆப்போசிட். ஸோ அட்ஜசன்ட்டோ ஆப்போசிட்டோ யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வந்து tan θ. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? tan 60 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரப்போகுது? 20 டிவைட் பை x. ஸோ tan 60 அப்படிங்கிறது √3. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைட் பை x. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 20 டிவைட் பை √3. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இதை நான் நியூமரிக்ஸ்க்கு மாற்றிக்கிறதுக்கு மேலே நியூமரேட்டரில் √3, டினாமினேட்டரில் √3 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும்? 20 √3 டிவைட் பை 3ன்னு கிடச்சிடும். ஏன்னா √3ஆல் 0.1732ஆல் டிவைட் பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணுறது ஈஸி. இப்போ நான் 20 இன்ட்டு 1.732 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 20 இன்ட்டு 1.732 will become
ஸோ இதை 2 டைம்ஸ் பண்ணிட்டா போதும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 4 6 14 3. ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஆனால் இங்கே 20 இருக்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 34.64 டிவைட் பை 3. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம். ஸோ 34.64 3 1s are 3, next 4 1s are 3, remainder 1. ஸோ இங்கே 6 இறக்கிடலாம். ஸோ 15, இங்கே 4, ஸோ இங்கே 12 2. ஸோ இது போயிட்டே இருக்க போகுது. ஸோ எனிவே எனக்கு 11.54 meters. இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பால் அண்ட் த ஃபுட் ஆஃப் த டவர் எவ்வளோவா இருக்க போகுது? 11.54. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இங்கேயே கூட 20.1.732ஆல் டிவைட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டிவிஷன் ரொம்ப லாங்காக போயிடும். அதுக்காக ஜஸ்ட் √3 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டிவைட் பை 3 ரொம்ப ஈஸி தேன் டிவைடிங் பை 1.732. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 50 மீட்டர் ஹைட். ஸோ ஒரு டவர் இருக்குது, அதில் டாப்பில் 50 மீட்டர் ஹைட். அப்போ ஃபுல் டவரோட ஹைட் எவ்வளோ? 50 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த ட்ரீ இஸ் அப்சர்வ் டு பி 30 and 45. ஒரு ட்ரீ இருக்குது, அதோட டாப்பை பார்க்குறதுக்கு ஆங்கிள் 30யும் அதோடைய பாட்டம் பார்க்குறதுக்கு ஆங்கிள் 45யும் எனக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனாக இருக்குது. இப்போ தான் சொன்னேன் எனக்கு இது 2 ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸுங்கிறதுனால இங்கே இருக்கிற 45 அப்படியே இங்கேயும் வரும், இங்கே இருக்கிற 30 அப்படியே இங்கே வரும். சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 45 டிகிரி இருக்குல்ல, அதாவது ஏடிபி இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி முதல்ல எக்ஸை கண்டுபிடிச்சிருவேன். இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த சிஎம்மும் இருக்கும். டிபி எப்படி இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் எனக்கு என்ன இருக்கும்? சிஎம்மும் இருக்கும். அப்போ அந்த டிஸ்டன்ஸையும் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அதை கண்டுபிடிப்பேன். அதை வச்சு என்ன கண்டுபிடிப்பேன்? எம்ஏ கண்டுபிடிப்பேன். என்ன கண்டுபிடிச்சிருவேன்? எம்ஏ கண்டுபிடிச்சிருவேன். எம்ஏ கண்டுபிடிச்சிட்டு 50லேருந்து அந்த எம்ஏவை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும்? ஹைட் ஆஃப் த ட்ரீ கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம சொன்னதை அப்படியே நம்ம சம்மா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன்? எக்ஸ் கண்டுபிடிப்பேன். ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஏடிபி, ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஏடிபி நான் என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு என்ன தெரியாது? அட்ஜசன்ட் தெரியாது, ஆப்போசிட் 50ன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணிக்கிறேன்? tan 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எவ்வளோ? ஏபி, அதாவது 50 டிவைட் பை இது எக்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள், tan 45 இஸ் ஈக்குவல் டு 50 பை எக்ஸ்னா tan 45 எவ்வளோ? 1. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் போயிடும். ஸோ எக்ஸ் பில் பிகேம் 50. அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? இதை 50ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது 50னா இதுவும் 50 தான் இல்லையா? இதுவும் எனக்கு என்னது? 50 தான். ஸோ இதுவும் 50, இதுவும் 50. அப்போ மேலே இருக்கிறத பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏஎம்சி, ட்ரையாங்கிள் ஏஎம்சி. ஸோ tan 30 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ tan 30 இஸ் ஈக்குவல் டு tan 30க்கு ஆப்போசிட் இங்கே என்னவா இருக்க போகுது? எம்ஏன்னு இருக்க போகுது. ஸோ எம்ஏ டிவைட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் எவ்வளோ? 50. tan 30யோட வேல்யூ எவ்வளோ? 1/√3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ பை 50. ஸோ 50/√3 தான் எனக்கு என்னது? எம்ஏ. ஸோ 50/√3ன்னு எழுதிக்கலாம். இந்த ஹைட், இந்த ஏஎம் அப்படின்ற ரைட் எனக்கு என்னவா இருக்க போகுது? 50√3ன்னு இருக்க போகுது. இப்போது எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபுல் 50லேருந்து 50√3 சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீ கிடச்சிடும். கரெக்டாக? ஏன்னா மொத்தம் 50, இதை 50/√3 நான் டிவைட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? ஒன் செகண்ட். அப்போ இதை நம்பராக மாற்றிக்கிறதுக்கு நான் √3 மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்படி பண்ணும் போது எனக்கு என்ன ஆகிடும்? 50√3 டிவைட் பை 3ன்னு வந்துடும். இப்போது 50 × √3 பண்ண போகிறேன். ஸோ அப்போது 1.732 × 50. ஸோ இன்ட்டு 5 போட்டுக்கலாம். அப்புறம் பக்கத்தில் ஒரு 0 தள்ளி வச்சிடலாம். ஸோ 0 15 16 35 36. ஸோ 5 8. இப்போ இன்னொரு 0 போட்டுக்கிறேன், ஏன்னா இது 50. அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா எனக்கு என்னவா இருக்க போகுது? இது 86.6 டிவைட் பை 3. ஸோ இப்போ டிவைட் பண்ணிடலாம். 86.6 3 3 2s are 6. அப்போ எனக்கு 26ன்னு வரும். 3 8s are 24. ஸோ அப்போ எனக்கு 2 வந்துடும். ஸோ கீழே இறக்கிடலாம் இதை. ஸோ திருப்பி 8.
திருப்பி 24. ஸோ ரிமைண்டர் 2 போயிட்டே இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ 28 பாயிண்ட், இது என்ன ஆகிட போகுது 28.8 மீட்டர்னு ஆகிட போகுது. இது என்னதுப்பா, இந்த 28.8 மீட்டர் அப்படிங்கிறது வந்து இது, அதாவது இந்த 50√3 நான் பாயிண்ட்ஸில் எழுதியிருக்கேன். அப்போ 28.8. ஆனால் மொத்தம் எவ்வளோ, ஏபிக்கு எவ்வளோ, ஏபியில் வந்து எனக்கு இருக்கிறது வந்து 50. ஸோ எனக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னவா இருக்க போகுது, ட்ரீயோட ஹைட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து 50 மீட்டர்ஸ் மைனஸ் 28.8. ஏன், எனக்கு இங்கே இருக்கிற ஃபுல் இதில் இந்த ஃபுல் 50 மீட்டர்ஸில் இந்த 28.8 மீட்டர் பண்ணால் தான் எனக்கு எம்ஏ கிடைக்கும். எம்ஏ தான் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ எம்ஏ தான் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ எனக்கு அது கிடைக்கிறதுக்காக எம்ஏவும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை 50 மைனஸ் 58.2 போடுறேன். இப்படி போடும் போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது, 50 மைனஸ் 28.8. ஸோ 0 4 9 2 1 2. So 21.2 meters is the height of the tree.